சிவகங்கை மாவட்டத்தில் அரசு தொடக்கப் பள்ளியில் மாணவர்கள் கழிவறையை சுத்தம் செய்யும் அதிர்ச்சி வீடியோ வெளியாகி பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. மாணவர்களை கழிவறை சுத்தம் செய்ய வைத்த ஆசிரியர் மீது நடவடிக்கை பாயுமா? அரசு பள்ளி மாணவர்களை வைத்து பள்ளி கழிவறையை சுத்தம் செய்ய வைத்த திடுக்கிடும் காட்சிகள்தான் இது. 5ஆம் வகுப்பு கூட தாண்டாத சின்னஞ்சிறு குழந்தைகளை வைத்து கழிவறையை சுத்தம் செய்ய வைத்தது நியாயமா? தன் மகனுக்கு பதிலாக தன்னை கூட சுத்தம் செய்ய வைத்திருக்கலாமே என மாணவனின் தந்தை ஒருவர் வருத்தப்பட்டுள்ளார். கல்வி பயிலும் மாணவர்களை இப்படி ஒரு செயலை செய்ய சொல்லி வற்புறுத்தியது யார்? நடவடிக்கை எடுக்குமா பள்ளி கல்வித்துறை? சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே உள்ள மல்லாக்கோட்டை ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். ஏற்கனவே பல்வேறு சர்ச்சைகளை சுமந்து வந்த இப்பள்ளியில் படிக்கும் சிறுவர்களை வைத்து பள்ளிக்கூட கழிவறையை சுத்தம் செய்ய வைத்துள்ளார் ஆசிரியை ஒருவர். கழிவறையின் வெளியே நின்று கொண்டு ஆசிரியை மேற்பார்வையில் ஈடுபட உள்ளே எந்தவித பாதுகாப்பு உபகரணங்களும் இல்லாமல் மாணவர்கள் சுத்தம் செய்யும் வேலையில் ஈடுபட்டனர். மிகவும் அசுத்தமான பல நாட்களாக கிடப்பில் போடப்பட்ட இக்கழிவறையை சுத்தம் செய்தபோது சுவாசிக்க முடியாமல் மூக்கை அடைத்துக் கொண்டு சிறுவர்கள் கிளீனிங் வேலையில் ஈடுபட்டது வேதனையிலும் வேதனை. இந்த சம்பவத்தின் வீடியோ காட்சிகள் வெளியாகி சம்பந்தப்பட்ட மாணவர்களின் பெற்றோர் மிகவும் வருத்தமடைந்துள்ளனர். தன் மகனுக்கு பதிலாக தன்னை கூட சுத்தம் செய்ய வைத்திருக்கலாமே, படிக்கும் பையனை வைத்து கழிவறையை சுத்தம் செய்ய வைத்தது நியாயமா என சிலர் வருத்தம் தெரிவித்துள்ளனர். மல்லாக்கோட்டை ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் நீண்ட காலமாகவே தூய்மை பணியாளருக்கான காலியிடம் நிரப்பப்படாமல் இருப்பதாக தெரிகிறது. எதற்காகவோ போராடும் ஆசிரியர்கள் இப்பள்ளி காலியிட பணிகளை நிரப்பச் சொல்லி உயரதிகாரிகளுக்கு பரிந்துரைப்பதை விட்டுவிட்டு இப்படி மாணவர்களை வைத்தே கழிவறையை சுத்தம் செய்ய வைத்தது கண்டிக்கத்தக்கது என ஊர் பெரியவர்கள் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவத்திற்கு காரணமான ஆசிரியர் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பள்ளி கல்வித்துறைக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்.